நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். இன்னைக்கு ரஷ்யா ஏன் கொந்தளிக்கல அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. டான்பாஸ் ரீஜியன்ல 20% இன்னும் உக்ரைனோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதையும் சேர்த்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு ட்ரம்ப். ஏதோ அது மத்தியஸ்தம் பண்றீங்கன்னா கடைசியில் இதையும் சேர்த்து கொடுத்துருங்க, விட்டா ஒட்டுமொத்த உக்ரைன்ல பாதியை நீங்க தூக்கி ரஷ்யா கொடுத்துருங்கன்னு சொல்லுவீங்க போல. இதெல்லாம் நியாயமா அப்படின்னு செலன்ஸ்கி கொந்தளிச்சாரா? சீனாவை வளர விடுறது அப்படின்றது யூரோப்பியன் யூனியனோ இல்லை அமெரிக்காவோ இந்தியாவோ இவங்களுக்கு மட்டும் ஒரு டார்ச்சர் கிடையாது, ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய டார்ச்சர். ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இது தொடர்ந்து நடக்கணும் அப்படின்றதுல யூரோப்பியன் யூனியனை விட ஆசையா இருக்க ஒரு நாடு சைனா. ஏன்னா அங்க சண்டை நடந்திருந்தாதான் ரஷ்யாவுக்கு எதிரான தடைகள் இருக்கும். இன்னைக்கு வெனிசுவேலா மேல இருக்க அட்டாக் அப்படின்றது சீனாவுக்கு வச்சிருக்க செக்கு விக்ரம். வெனிசுவேலாக்கோ மதுரோக்கோ கிடையாது. இட்ஸ் a strong message. என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா ஒரு பெரிய நாடு, நீங்க அவங்க பக்கத்துல இருக்க நாடு. யோசிச்சு பாருங்க, ஸ்ரீலங்கால இப்படிதான் பண்ணியிருந்தாங்க. இந்தியா நீங்க யாரு, எங்களுக்கு சைனா இருக்குது அப்படின்னு இது பண்ணியிருந்தாங்க. கடைசியில பிரச்சனைன்னு வரும்போது சீனா கிட்டக்கே வரல, நாம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் இல்லையா? அதே நிலைமை தான் வெனிசுவேலா இருக்க மக்கள். யூரோப்பியன் யூனியன் may align their interest with China in future. இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் இருக்கக்கூடிய நம்ம அருண் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். என்ன சார் திடீர்னு ஷர்ட்லாம் போட்டு வந்திருக்கீங்க? ஜெலன்ஸ்கி பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் அவரை மீட் பண்ண போகும்போதே கண்ணாவினான்னு போட்டு போறாரு. அப்படி இருந்துச்சு, நான் இதெல்லாம் போட்டு வரக்கூடாதா? அது மட்டும் இல்ல, கமெண்ட்ல நண்பர்கள்லாம் உன்னோட சொக்காவை பார்த்துட்டு விக்ரமோட சொக்கா ஷோக் ஆகுது அப்படின்னாங்க. சரி, நம்மளும் யூத்து தான் இல்லையா, என்ன இருந்தாலும் நீ என்ன விட ஒரு 2-3 வயசு சின்னவன், அவ்வளவுதானே, பெரியவனா இல்ல ப்ரோ. அதனாலதான் நானும் இப்படி ஒரு ட்ரை பண்ணேன். ஆனா அவங்களுக்கு சிலது தெரியாது சார், ஏன்னா அந்த சொக்கா வாங்கி கொடுத்ததே நீங்க தாங்கிறது சில பேருக்கு தெரியாது இல்ல. இதெல்லாம் டுபாகூரு, இது அவன் வாங்கி கொடுத்தது, அவனுடைய செலக்ஷன். அநியாயமா இருக்கு. சரி, ஓகே சார். சார் இப்ப உங்க மேல கொஞ்சம் கோபமா தான் இருக்கு. ஏன்னா ரஷ்யன் ஏஜெண்டா இருக்கீங்க, ரஷ்யா இந்நேரம் கொந்தளிச்சிட கூடாதா? ஒரு பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, அவை நாட்டுக்குள்ளேயே போய் தூக்கிட்டு போறாங்க, அமைதியா இருக்கீங்களா சார் எதுவுமே கண்டுக்காம? விக்ரம், இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது. ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம அரசியல் தேர்தல் கூட்டணிகள் மாதிரி தான். ஒன்னால எனக்கு என்ன பிரயோஜனம், என்னால உனக்கு என்ன பிரயோஜனம், அவ்வளவுதான். பிரயோஜனம் அதிகமா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவோம். இன்னைக்கு இவனால பிரயோஜனம் இல்லைன்னா அவனை கேட்டி விட்டு இன்னொருத்தனை சேர்த்துப்போம், அவ்வளவுதான். கூட்டணிகள் நிரந்தரம், ஆனா கட்சிகள் நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு ரஷ்யா ஏன் கொந்தளிக்கல அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. டான்பாஸ் ரீஜியன்ல 20% இன்னும் உக்ரைனோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதையும் சேர்த்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு ட்ரம்ப். இது யாராவது கேட்டாங்களா? யூரோப்பியன் யூனியன்ல கொந்தளிச்சிருக்கணும்ல, அட்லீஸ்ட் ஜெலன்ஸ்கியாவது கொந்தளிச்சிருக்கணும். ஏங்க, புட்ச பார்ட்ட ஒன்னா எடுத்துட்டு போங்க, நாங்க வச்சுக்கிறதையும் நீங்க திருப்பி கொடு, ஒட்டுமொத்த உக்ரைன்ல இருந்து காலி பண்ணுன்னு சொல்லணும். அதை விட்டுப்புட்டு ஏதோ அது மத்தியஸ்தம் பண்றீங்கன்னா கடைசியில இதையும் சேர்த்து கொடுத்துருங்க, விட்டா ஒட்டுமொத்த உக்ரைன்ல பாதியை நீங்க தூக்கி ரஷ்யா கொடுத்துருங்கன்னு சொல்லுவீங்க போல. இதெல்லாம் நியாயமா அப்படின்னு செலன்ஸ்கி கொந்தளிச்சாரா? இல்ல யூரோப்பியன் யூனியன்ல இருந்து உர்சுலா வேண்டர் லைனோ இல்ல காயா கல்லாஸோ யாராவது பேசினாங்களா? மெர்ஸு, ஸ்டாமரு, மேக்ரோனு, இந்த மாதிரி இந்த 3 சகுனிகள் இருப்பாரு, அவங்க யாராவது பேசினாங்களா? யாருமே கேள்வி கேட்கல. ஸோ இதுதான் குட் ப்ரோகோ அப்படின்றது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், காக்கி நாடா உனக்கு, இந்த நாடா எனக்குன்னு அவங்களுக்குள்ள டீல் அப்படின்னு. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்ஜெக்டிவ் ஒன்று, அந்த உக்ரைனில் அவங்களுடைய ப்ரெசன்ஸை நிலைநாட்டிக் கொள்வது, முக்கியமாக அந்த டான்பாஸ் ரீஜியன் அதை கேப்சர் பண்ணுறது. ஸோ அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது விக்ரம். இது பல பேர் சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன் ரஷ்யா இது மாதிரி கொந்தளிக்கலை அப்படின்னு கேட்கும்போது. இன்னைக்கு ரஷ்யாவும் சீனாவும் ஒரு மிகப்பெரிய வியாபார இதில் இருக்காங்க. ஆனா என்னைக்கு இருந்தாலும் சீனாவை நம்ப முடியாது அப்படின்றது ரஷ்யாவுக்கு தெரியும். அமெரிக்காவையே அவங்க சொல்லிக்கிறாங்க, நாங்கள் தான் அடுத்த எக்கனாமிக் பவர், நாங்கள் தான் சூப்பர் பவர், அவங்கள நாங்கள் பீட் பண்ணிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்குச்சு சீனாவை வளர விடுறது அப்படின்றது யூரோப்பியன் யூனியனோ இல்லை அமெரிக்காவோ இந்தியாவோ இவங்களுக்கு மட்டும் ஒரு டார்ச்சர் கிடையாது, ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய டார்ச்சர். ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க வேற, யூ கேனாட் சூஸ் யுவர் நெய்பர்ஸ். அதனால இருக்கவங்களோட நீங்கள் இருந்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. என்ன பிரச்சனைனாலும் அந்த ஈஸ்டர்ன் ரஷ்யா மேலே அவங்களுக்கு பயங்கர கண்ணு, எப்படியாவது அதை ஆட்டையை பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால சீனாவை வளர விடுறது ரஷ்யாவுக்குமே பிடிக்காது.
சொல்லப்போனால் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இது தொடர்ந்து நடக்கணும் அப்படின்றதுல யூரோப்பியன் யூனியனை விட ஆசையா இருக்க ஒரு நாடு சைனா. ஏன்னா அங்க சண்டை நடந்திருந்தாதான் ரஷ்யாவுக்கு எதிரான தடைகள் இருக்கும். அப்ப ரஷ்யா வந்து சாங்ஷன்ஸ்ல கஷ்டப்பட்டு இருக்கும்போது மட்டும்தான் இவங்களுக்கு கன்செஷன்ல ஆயில் விற்க முடியும், கேஸ் விற்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட் குறைஞ்சு போச்சு. அப்போ இவங்க வந்து சீப்பா வாங்க முடியும். சண்டை நின்றுருச்சு, ரிலேஷன்ஸ் நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த ரேட்டுக்கு விற்பாங்களா? ஸோ அதனால இட் இஸ் இன் சைனாஸ் இன்ட்ரெஸ்ட் அந்த யுத்தம் கண்டினியூ ஆகணும் அப்படின்றது. இவ்வளோ கால்குலேஷன் இருக்கிறதுனால தான் வந்து ரஷ்யா பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு வேணுன்றதுக்கு மேலேயே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ட்ரம்ப். ரைட், இருக்கட்டும். அடுத்தது சோவியத் யூனியன் உடைஞ்ச பிறகு அவங்களாலலாம் மற்ற நாடுகளை ப்ராப்பப் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி வந்து கியூபா இந்த மாதிரி இன்னும் சில நாடுகள் இது கம்யூனிசம் இருக்குது அப்படின்றதுக்காக இவங்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈஸ்டர்ன் யூரோப்பியன்லாம் தண்டத்துக்கு செலவு பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களால அது முடியாது இல்லையா? ஃபார் தட் மேட்டர் அமெரிக்காவும் இப்போ பண்ணுறது கிடையாது. யோசிச்சிங்களா? அந்த இடத்துல அந்த வாய்டு சோவியத் யூனியன்ற ஒரு பிளாக் இருந்தது. 2 பேர் கோல்டு வார் ரைவல்ரி, ஒன்று அமெரிக்கா ஒன்று ரஷ்யா. இவங்க இல்லைன்னா நாங்கள் அங்கே போவோம் அப்படின்னு இருந்த வரைக்கும் ஓய்க்கு. இப்போ சோவியத் ரஷ்யா போயிடுச்சு, ரஷ்யா வந்து அப்படியே ஒதுங்கிட்டாங்க அப்படின்னும் போது அமெரிக்கா அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அந்த இடத்துல சீனா பூந்துட்டாங்க. இன்னைக்கு வெனிசுவேலா மேல இருக்க அட்டாக் அப்படின்றது சீனாவுக்கு வச்சிருக்க செக்கு விக்ரம், வெனிசுவேலாக்கோ மதுரோக்கோ கிடையாது. இட்ஸ் a ஸ்ட்ராங் மெசேஜ். இன்னும் 2-3 சிலி மெக்சிகோன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து கியூபா மெக்சிகோ சிலி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆமா, அது சொல்லியிருக்காரு. ஒழுங்கா நீங்க நடந்துக்கங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ மெசேஜ் ஆர் வார்னிங் டு த என்டையர் சவுத் அமெரிக்கா. அங்க இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா அங்க இருக்க சில பேரோட நான் பேசும்போது தே ஆர் நேட்டிவ் ஆஃப் தட் நேஷன்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்கள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கோம், ஸோ வேற வழி இல்லை சார், நாங்கள் வந்து அவங்கள அனுசரித்து தான் போனோம். அட்லீஸ்ட் அவங்கள நம்ம அனுசரிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் இங்கே எக்கானமியாவது ஒரு அளவுக்கு இருக்கும் சார். ஜனங்க கையில் காசு இருக்கும், சோத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே இருக்கவனெல்லாம் வந்து சீனாவோட டீல் போட்டுக்கின்னு அவனுங்க வந்து காசு, இந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்னு அவங்க காசை பார்த்துக்கிட்டு கடன் சுமையை மக்கள் மேலே ஏற்றி விட்டுடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த பிரிட்ஜ் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, அதில் ப்ராஜெக்ட்லாம் எப்படின்னா இப்போ வந்து 100 கோடி காஸ்ட் அப்படின்னு சொன்னால் 200 கோடி அப்படின்னு போடுவானுங்க, அதை கடனாக கொடுப்பானுங்க. அந்த 200 கோடி ப்ராஜெக்ட் டீமே அங்கே இருக்கவங்களை வச்சு இது பண்ண மாட்டாங்க. அந்த கடைசி மட்ட லேபர் இருக்காங்க பாருங்க, அந்த மூட்டையை தூக்கிட்டு வருது, இதுக்கு மட்டும்தான் அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி ஸ்கில்டு லேபர், அதுக்கப்புறம் மேலே இருக்க இன்ஜினியர்ஸ், அது எல்லாமே வந்து சைனாலேருந்து தான் கொண்டு வருவாங்க. அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே சைனீஸ் கம்பெனிகளுக்கு தான். ஸோ 100 கோடி ப்ராஜெக்டை 200 கோடின்னு இன்ஃப்ளேட் பண்ணிவிட்டு அந்த பணமெல்லாம் சீனாவுக்கு தான் போகும். இங்கே வந்து கடனை இவங்க தலையில் ஏற்றிடுவாங்க, அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இடங்களில் வந்து அது மாதிரி வர்றது கிடையாது. சரி, அப்போ எனக்கு இதை எழுதி கொடுத்துரு அப்படின்ட்டு அங்கே கொண்டு வந்து அவங்க ஆளுங்களை உட்கார வைக்கிறதுக்கு. ஸோ இதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய நாடுகளுக்கு உலகம் முழுக்க, அதே மாதிரி சவுத் அமெரிக்காலையும் நிறைய பேருக்கு கடன் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஆஃப்ரிக்காலையும் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்போது ட்ரம்ப்போட குறி நம்ம ஏரியாலேருந்து இவனை முதல்ல துரத்தணும். ஏன்னா இவ்வளோ நாளாக சும்மா விட்டாங்க இருந்த பிரசிடென்ட்ல, இப்போ வந்து நமக்கு எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க, நம்ம தாங்க சிங்கிள் தாதா அப்படின்னு இவங்க இதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்கவே இல்லை. அந்த இடத்துல சீனா வந்து புகுந்துட்டாங்க. இது நமக்கு சரியில்லை, அதனால் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும். நமக்கு ஒரு த்ரெட்டாக வந்துட்டு இருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, டீடாலரைசேஷன். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த நாடுகளோட சைனீஸ் யுவான்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ வெனிசுவேலாலேருந்து அது ஹெவி க்ரூட், அது எல்லா ரிஃபைனரிலையும் பண்ண முடியாது. அங்கே வந்து சைனா நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவும் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வந்து அவங்க ஆயில் எடுத்துகிட்டு போகிறாங்க, பயங்கர சீப். சொல்லப்போனால் ரஷ்யாலேருந்து வரதை விட சீப்பு. என்ன அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருந்தாலும் அவங்களுடைய கம்பெனி கடன் ஒத்துக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய எனர்ஜி செக்யூரிட்டிக்கு இப்போ இது வச்ச ஒரு செக். இப்படி பல முனையில் செக். அடுத்தது ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அங்கே நிறைய இருக்குது. அந்த மச்சாடோ சொன்னாங்களே, வாங்க கம்பெனி ஆரம்பித்து அப்படியே லாபமாக எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் வந்து குவிய போகிறாங்க அங்கே. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம இது மாதிரி உள்ளே பூந்து ஒருத்தரை தூக்கலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் விக்ரம். கொஞ்சம் நீங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். 1958 டிவைட் ஐசனோவர் அவர் தான் பிரசிடென்ட்டு. அப்போ வந்து ரிச்சர்ட் நிக்சன் அவர் வந்து
வெனிசுவேலா போறாரு. ஒரு நல்லெண்ண தூதுக்குழு மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க அவர் அடிச்சு கொல்ல பார்த்தாங்க. ஓ, ஒரு அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட். சொல்ல போனா ஐசனோவர் வந்து அவங்களுடைய அந்த எலிட் ஃபோர்ஸு ஏர்போன் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, we have to go and save வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தார். ஏன்னா இவர் போறாரு, அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கி போற இடத்துல இவருடைய காரை வந்து ஜனங்கள்லாம் சூழ்ந்துக்கின்னு பைப்பு ராடு அதெல்லாம் வச்சுன்னு அடிச்சு உடைக்கிறாங்க. ஒரு ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க அன்னைக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே இறங்கி நடந்து வந்த இடத்துலயே ஒரு பெரிய கும்பல் உக்காந்துங்கன்னு காரி துப்பினாங்க. ஏன் அவர் கோட்டு மேலெல்லாம் வந்து அது விழுந்து அங்கேருந்து போட்டோ எடுக்கிறவங்களுக்குலாம் அந்த கோட்டு மேல அது எச்ச துப்பினது அப்படி தெரியுது. காரில் போகும்போது அட்டாக் பண்ண பார்த்து நல்ல காலம் அந்த சீக்ரெட் ஆப்ரேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் வந்து இது பண்ணி அவரை காப்பாற்றி கொண்டு போயிட்டு எம்பசிக்குள்ளே கொண்டு போய் அவரை வச்சு, எம்பசின்றது வந்து ஒரு சோவரின் டெரிட்டரி இல்லையா, அங்கே அவங்களுடைய சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாமே அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவரை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு வழியாக பாதுகாப்பாக அவரை கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்போ அவர் என்ன சொன்னார், ஐ கேம் அஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஐ எம் லீவிங் அஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னார். அவர் இதெல்லாம் பண்ணலை. என்னென்னா இந்த கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, சோஷியலிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து அமெரிக்கா கம்பெனிகள்லாம் இங்கே ஆட்டையை போடுது அப்படின்னு ஒரு வெறுப்பில் அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்கள் அமெரிக்கா கம்பெனிகள் நிறைய ஆயில் கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. ஒரு காலத்தில் அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரம் எப்படி இருந்ததுன்னா அமெரிக்காவோட போட்டி போடுற மாதிரி இருந்தது. ஸ்பெயின்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனாங்க. நல்ல வேலை கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது, இங்கே வந்தால் நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்த நாடு 70s என்ன பண்ணிட்டாங்க, ஆந்திரே பெத்ரோஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த பிரசிடென்ட் நேஷனலைஸ் பண்ணிட்டார் ஆயில் கம்பெனி எல்லாம். நேஷனலைஸ் பண்ணானா சும்மா வந்து அப்படியே எடுத்துக்கினே ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்லலை. அந்த அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு வந்து ரைட்டு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறீங்க உங்கள் கம்பெனி இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுத்தாரு. அது கேஷாகவும் கொடுத்தாங்க, பாண்ட்ஸாகவும் கொடுத்தாங்க. அண்ட் அந்த செட்டப் அமெரிக்கன் இன்ஜினியர்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஆனால் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அங்கே வரவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து இப்போ இங்கே நடக்கிற மாதிரி தான் அது கவர்மெண்ட் இது அப்படின்னும் போது அவங்க ஆளுங்களை கொண்டு வந்து போடுறது, அவனுக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட டொமைன் நாலேஜ் இருக்கா இல்லையா அதெல்லாம் கிடையாது. இவன் என் ஆள், அதனால் அவனை கொண்டு போய் எங்கள் டைரக்டராக போடு, இவனை போய் சிஇஓவாக போடு இப்படின்னு பண்ணி அதை நாசம் பண்ணி ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் வரல. அதுக்கப்புறம் நிறைய சாங்ஷன்ஸ் வேறு அமெரிக்காவோட வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் மாடர்னைசேஷன் பண்ணல, அப்கிரேடேஷன் பண்ணலை. அதனால் கிட்டத்தட்ட மோர் தென் 20% ஆஃப் ஆயில் ரிசர்வ் இருந்தும் இன்றைக்கி பிச்சைக்காரங்களாக இருக்காங்க அந்த நாட்டு மக்கள். கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் பேர் மற்ற நாடுகளில் சுற்றிட்டு இருக்காங்க. விக்ரம், அந்த நாட்டு கரன்சி இருக்கு பாருங்க, அதில் இந்த பொம்மை பண்ணி விற்கிறாங்க. ஆமாம் சார், அந்த அளவுக்கு வந்து அந்த கரன்சி மதிப்பிழந்து போய், ஆமாம், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கொலம்பியா மாதிரியான நாடுகள்லாம் போயிட்டு ரைட்டு ஏதோ ஒரு வேலை கிடைக்குதா, காசு கூட கொடுக்குவானா, சோறு போடு அப்படின்னு இருக்காங்க. ஹியூகோ சாவேஸ் வந்தப்போ அவர் கொஞ்சம் பண்ணார். முதல்ல எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம அந்த அம்மா உணவகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணார். பட் அதில் என்ன சொல்கிறாங்க, இவங்க அங்கே சீப்பாக சோறு போட்டாங்க, அதனால் வந்து ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் அடி வாங்கிச்சு. அதுக்கு என்னங்க பண்ண முடியும், சோத்துக்கு இல்லாத ஜனங்க ஏதாவது பண்ணணும், அதுக்காக பண்ணார். நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். நடுவில் அந்த ஆயில் விலையோட ஃப்ளக்சுவேஷன் அதில் கொஞ்சம் அடி வாங்கிச்சு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வராமல் போயிடுச்சு அமெரிக்காவோட சாங்ஷன்னால. அதனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இவர் மதுரோ வந்தவர், இவரும் நிறைய கூத்தெல்லாம் வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வழக்கமாக கிறிஸ்மஸ் அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ் ஈவ் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு 10-12 தேதிகளில் ஆரம்பமாகும். என்ன சொல்லிட்டாரு, அக்டோபர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிட்டாரு. அவன் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கான். இதில் வந்து கொண்டாட்டத்தை 2 மாதம் முன்னாடி ஆரம்பிங்கன்னா வருஷம் இப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே கூத்து. கேட்டால் வந்து ஜனங்க அதெல்லாம் மறக்கணும். டேய் மறக்கணும்னா சோறு போடுறா, அதை விட்டுட்டு கொண்டாட்டத்தை ஆரம்பினா எங்களுக்கு வந்து ஒரு வாரம் கொண்டாடுறதுக்கே காசு இல்லை, ஜனங்கள்லாம் வெளில போய் நிற்கிறாங்க. அதில் கொலம்பியாலேருந்து ஒருத்தர், இஸ் அ கொலம்பியன் நேஷனல், அவருக்கு வந்து அந்த லேட் 70s 80s வந்து வெனிசுவேலாவுக்கு போகிறதுக்கு ஒரு ஆயில் கம்பெனியில் போகிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவருடைய ஃப்ரெண்டு அவர் அங்கே வெனிசுவேலா போகிறாரு. அவர் சொன்னார், நீயும் வா, அங்கே ஆயில் கம்பெனிலாம் நிறைய இருக்குது, நல்லா காசு பார்க்கலாம். இப்போ நம்மலாம் துபாய்க்கு போயிட்டு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி.
இவர் என்ன நினைச்சாரோ தெரியல, சரி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாரு. அவருடைய ஃப்ரெண்டு போனார், போயிட்டு அங்கேயே கல்யாணத்தை பண்ணிக்கின்னு குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கின்னு வீடை வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டு நல்லா இது பண்ணாருப்பா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு சூட்கேஸோட திரும்பி வந்தார், எல்லாத்தையும் விட்டு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, சம்பாதிச்செல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் பணத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம் சார். அவர் இப்போ சொல்றார், நல்ல காலம் நான் இன்னைக்கு போயிருந்தேன்னா நானும் இந்த மாதிரி தான் ஆய்ந்திருப்பேன் அப்படின்னு. அப்போ இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அங்கே இருக்கிற அந்த ஆட்சியாளர்கள். ஸோ நீங்கள் வந்து என்னதான் அமெரிக்கா பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னாலும் ஜனங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்கல்ல, அதனால அது தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நிறைய பேர் கொண்டாடுறதெல்லாம் பார்க்க முடியுது சார், லெவலில் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டு வரீன்னு சொல்லல. இது வேற வழி இல்லாம அவங்க கொண்டாடுறாங்க. அங்கேயே வந்து உண்மையான ஜனநாயகம் வந்து இல்ல அங்கேயே மதுரை சரி ரைட்டு, இது மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், இந்த மாதிரி இருக்குது. அமெரிக்காவுடைய தடைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அட்லீஸ்ட் இந்த கரப்ஷன் அப்படின்றத ஒழிச்சு மக்களுக்கு என்ன பண்ணலான்றதை யோசிக்கணும். ஈவன் பைடன் பீரியட்ல இவரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்தாங்க விக்ரம், அதெல்லாம் பேக் சேனல் டிப்ளமசி எல்லாம் நடந்திருந்தது. இவர் வந்து யார் தெரியுமா அப்படி இப்படின்னு கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தார். இது பாருங்க, என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா ஒரு பெரிய நாடு, நீங்க அவங்க பக்கத்துல இருக்க நாடு. யோசிச்சு பாருங்க, ஸ்ரீலங்கால இப்படிதான் பண்ணியிருந்தாங்க. இந்தியா நீங்க யாரு, எங்களுக்கு சைனா இருக்குது அப்படின்னு இது பண்ணியிருந்தாங்க. கடைசியில பிரச்சனைன்னு வரும்போது சீனா கிட்டக்கே வரல, நாம தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் இல்லையா? அதே நிலைமை தான் வெனிசுவேலா இருக்க மக்களுக்கும். சீனா கிட்ட இருந்து நீங்க கடனை வாங்குறீங்க, கடனை ஏற்றி விட்டீங்க, ஆட்சியாளர்கள் காசை வாங்கிட்டு போயிடுறீங்க, ஆனா கடைசியில உதவிக்கு அவன் வரல. பார்த்தீங்களா, வேற வழி இல்லை, அதனால நாங்கள் அமெரிக்காவோட சேர்றோம். இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சரி, அட்லீஸ்ட் மக்களுடைய பசியாவது தீருதில்லை, அதனால இது ஓகேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான் விக்ரம். ஓகே சார். இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து எல்லா நாட்டிலையும் போய் தேவையில்லாமல் தலையிடுறது ஓகே, ஒரு பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணுறது ஓகே, இது வந்து ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகாதா அவரோட கண்ட்ரியில்? நிச்சயமாக ஆகாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இந்த மாதிரி குண்டு போட்டு விளையாடுறது தான் அங்கே வந்து சக்ஸஸ் ஃபார்முலா. இந்த மாதிரி எங்கேயாவது குண்டு போட்டாங்கன்னு சொன்னால் உடனே ஜெயிச்சிருவாங்க. இது வந்து பல வருஷமாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. அங்கே ரேட்டிங் குறையுதுன்னு சொன்னால் உடனே எங்கேயாவது போட்டு டமால்னு ஒரு குண்டை போடுது. அதனால இது வந்து குப்புன்னு ஏறும் ரேட்டிங், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே சார். அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது வந்து வெனிசுலாவுக்கு மேலே கையை வச்சது வந்து சைனாவோட இது மூலம் இதுக்காக தான் கையை வச்சது அப்படின்ட்டு. சைனாவிட்டிருந்து எந்த ஒரு ரியாக்ஷன் பெருசாக வந்த மாதிரி தெரியலையே சார் அங்கேருந்து. என்ன ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, இந்த அரசியல் கட்சி தலைவர் வந்து குரலையே கொடுக்கலையே அப்படின்னா, கட்சி ஆரம்பித்தவங்களே 40 நாள் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதையே நீங்கள் எதுவும் கேட்க மாட்டேன்றீங்க. அங்கே அவங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து அவங்க சம்பந்தப்படாத ஒரு விஷயம், அவங்களுக்கு இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதோ ஒரு நாட்டு மேலே அவங்க குண்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கருத்து சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும் இது நமக்கு வச்சிருக்க ஆப்பு அப்படின்னு. அதனால கொஞ்சம் யோசிச்சு தான் அவங்க இறங்குவாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது, பட் அதை எப்படி நம்ம டீல் பண்ண போறோன்றது தான் இங்க விஷயம். புரியுதுங்களா? இப்போ சைனால என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே நிறைய கடன் கொடுத்துக்கிறாங்க, இன்னும் நிறைய நாடுகளுக்கும் கடன் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுடைய பயம் என்னன்னா, இந்த மாதிரி ஏற்கனவே வாங்கி கொடுத்துக்கிறாங்க இல்லையா அமெரிக்கா, எல்லாம் வந்து எங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்த பிறகு அந்த ஏற்கனவே கொடுத்த கடன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, செல்லாது அப்படின்வாங்களா? அப்போ இவன் பணம் என்ன ஆகுறது இல்லையா, ப்ராஜெக்ட் என்ன ஆகுறது? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நாங்கள் வந்து லீகலாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆர்பிட்ரேஷன் போகிறோம், எங்களுக்கு வாங்கின கடன் எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அது யார்? ஆனால் அவங்க ஏற்கனவே ஒன்று பண்ணிட்டாங்க. இந்த கடன்லாம் போடும்போதே அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒப்பந்தத்தில் பின்னாடி எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் எந்த மாதிரியான ஆட்சி வந்தாலும் அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட்டை ஹானர் பண்ணணும், கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷரத்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போது இன்டர்நேஷனல் லெவல் ஆர்பிட்ரேஷன் போகும்பொழுது அப்போ சிக்கல், அங்கெல்லாம் இவர் மிரட்ட முடியாது. ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டு செல்லாது, WHO ஃபண்டிங் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஆர்பிட்ரேஷன் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்வாங்களா? இன்னைக்கு அந்த ரஷ்யாவுடைய பணத்தை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கே இதுதான் பிரச்சனை. அவங்க லீகலாக மூவ் பண்ணுறான உடனே அவங்க இல்லை நாங்கள் தொடலை அப்படின்ட்டாங்க, கடன் மட்டும் பாண்டு போட்டு குத்துடுறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இன்டர்நேஷனல் லெவல் இவங்க லீகலாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது இது ஒரு செக். அதெல்லாம் முடியாது, ஆர்பிட்ரேஷனில் கொடுத்தாலும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னா ட்ரம்ப் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இட் வில் டேக் டைம், அதுக்குள்ளே ட்ரம்ப்போட பீரியட் முடிஞ்சிடும். அண்டு ஒரேடியாக நீங்கள் எல்லாத்தையுமே நான் எதையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து அந்த டாரிஃப் அந்த சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்குது, என்ன ஆச்சுன்னே தெரியல, ஞாபகம் இருக்கா, செல்லுமா செல்லாதா அப்படின்னு. இது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாடுலர் ஃபர்னிச்சர் கிச்சன் இது அதுக்கெல்லாம் டாரிஃபை 1 வருஷம் தள்ளி வச்சுக்கிறாரு தெரியுமா? ஏன்னா விலை ஏறி நிற்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் அதுக்கு போட்ட டாரிஃபை மட்டும் 1 வருஷம் அப்படின்னுக்கிறார். நான் சொன்னேன்னா நீ 6 மாதம் வெயிட் அண்ட் வாட்ச்,
கொஞ்சம் கொஞ்சமாக இது வரும் அப்படின்னால அதுதான். அப்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட $1 பில்லியன் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றாங்க இந்த டாரிஃபை தள்ளி வச்சதுனால. இதில் சில பேர் சொன்னாங்க, பார்த்தீங்களா அண்ணன் ட்ரம்ப் வரி போட்டார் இதை ஒன்றும் கேட்கலையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாம் ஒன்றும் பண்ணல, நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு வந்தோம்னா, பார்த்தீங்களா இவர் வந்து மோடி பயந்துட்டார், ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத நிறுத்திட்டார், இப்படி தான் வந்து 56 இன்ச்சா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. நவம்பரில் தான் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹையஸ்ட் நம்ம ஆயில் வாங்கியிருக்கோம். நம்ம யாரை பார்த்து மெர்சலால. ஆனால் இதெல்லாம் வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு உதார விட்டுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. நீ என்ன ஒன்றா சொல்லிட்டு போ, நாங்கள் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு போன வருஷத்தை விட அதிகமாக கிட்டத்தட்ட 35% என்னவோ நம்மளுடைய ஆயில் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் நம்ம. ஆனால் நாம் யாருக்கும் பயப்பலை. இது வந்து பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். பட் ஆனால் இது மாதிரி வந்து நான் யார் தெரியுமா நீ யார் தெரியுமா அந்த வந்து இந்த மாதிரி உதாரணம்னு அவசியம் கிடையாது. ட்ரம்ப் மாதிரியே எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஐம் சாரி, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், ஒருவேளை சைனா வந்து இப்போ வந்து தாய்வானை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது அப்போ அமெரிக்கா அமைதியாக இருக்கணும்ல, அப்போ அப்போ அமெரிக்கா ஏன் உள்ள வருது? அப்போ சைனாக்கார கேட்கலாம்ல, யோ நீ பண்ணும்போது அமைதியாக இருக்கல, அப்போ நான் பண்ணும்போது நீ ஏன் குறுக்கால வர கேட்கலாம்ல? அப்போ அவங்க டைம் இஸ் ரன்னிங் அவுட் ஃபார் சைனா. இந்த வருஷத்துக்குள்ள அவங்க ஏதாவது பண்ணியானும் தைவான் விஷயத்தில் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்றைக்குமே பண்ண முடியும். எதனால சார்? ஏன்னா அவங்களுடைய அந்த ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றத குறைச்சிட்டே வராங்க. சவுத் அமெரிக்கா இதை வந்து எவரிபடி ஹாஸ் டு ஃபாலோ இன் லைன். அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா மேலே கண்ணு வைப்பார் ட்ரம்ப். அது அடுத்த வருஷம் ஆர் அதுக்கு முன்னாடி லேட்டர் திஸ் இயர் நடக்கலாம். ஏன்னா அங்கே வந்து 53 நாடுகளோட டாரிஃப் இல்லாமல் ட்ரேடு, எல்லாமே யுவான்ல ட்ரேடு. இதுவும் இன்னொரு விஷயம் தான். யுவான்ல ட்ரேட் பண்ணி நிற்கிறாங்க, டாலரை ஒதுக்கி நிற்கிறாங்க அப்படின்றது தான் அவருக்கு எரிச்சல். டாலருடைய வேல்யூ போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகுறது? அவங்க வெனிசுவேலா மாதிரி தான் ஆகணும் அவங்க. அப்போது சுத்து போட்டு ஒவ்வொன்றா அவங்க இன்ஃப்ளூயன்ஸை குறைச்சிட்டு வராங்க அப்படின்னும் போது அடுத்தது அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸு அதெல்லாம் இனிமேல் வெனிசுவேலாலே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பொல்யூஷனை பற்றி அங்கே இருக்கவங்களுக்கு கவலை கிடையாது. அங்கே பொல்யூஷன் ஆனால் அமெரிக்காவுக்கு என்ன வந்தது? ஸோ சீனா மேலே இருக்கிற அந்த டிபெண்டன்சி குறையும். அப்போ அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஹோல்டு அதுதானே. ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் நாங்கள் தான் வந்து 60% 90% அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ப்ராசஸிங் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. ஸோ அந்த ஹோல்டு குறைஞ்சிடுச்சின்னு சொன்னால் அப்போ சீனா என்ன பண்ணுவாங்க? கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை நம்பிட்டு இருக்கணும். இந்த அந்த எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட் லித்தோகிராஃபி அந்த சிப்பெல்லாம் இது பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து யூரோப்லேருந்து தான் வரணும். அதுக்கான அந்த லென்ஸ் வந்து ஜெர்மன்லேருந்து வரணும். இதில் இன்னொரு பாசிபிலிட்டி கூட இருக்குது விக்ரம். நிஜத்தை மட்டுமே நான் சொல்லார் நிஜமாகிவிடும் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. யூரோப்பியன் யூனியன் மே அலைன் தர் இன்ட்ரெஸ்ட் வித் சைனா இன் ஃபியூச்சர். ஏன்னா அமெரிக்கா வந்து நம்ப முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா ரஷ்யா 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு ஆயிட்டாங்கன்னா இவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் இப்போ போலந்து வந்து ரஷ்யாவை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ சீனாவோட நம்ம வந்து ஒரு க்ளோஸாக போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 பேரையும் எதிர்க்கிறதுக்கு. நீங்கள் யூரோப்பியன் யூனியன் தனியாக நின்றுட்டு ரஷ்யா அமெரிக்கா 2 பேரையும் எதிர்த்து ஒன்றும் குப்பை கொட்ட முடியாது விக்ரம். அங்கே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. அங்கே இப்போ வேலை செய்கிறதுக்கே ஆள் கிடையாது. டெமோகிராஃபி ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இன்னொரு பைத்தியாகரத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டு வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? வெளியிலேருந்து ஆள் வரணும். இவங்க என்ன பண்ணுறாங்க? இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் மைக்ரேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சேர்த்துக்கிறாங்க. சரி, உனக்கு என்னென்ன வேலைக்கு ஆள் இல்லை, அப்போ வரவன் அந்த வேலை செய்கிறவனாக இருக்கணும். இப்போ உனக்கு எடிட்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் ரைட்டு, ஒரு எடிட்டர் கேமராமேன் இந்த மாதிரி ஆள் வந்து எடுத்துக்கினீங்கன்னா ஓகே. அதை விட்டுட்டு இல்லை சார் எனக்கு வந்து இந்த ஜன்னலெல்லாம் சுத்தம் பண்ண தெரியும், அப்புறம் அந்த ஏசியை ஒட்டாட அடிக்க தெரியும், அதுதான் தெரியும், அவனை வச்சு நீ என்ன பண்ண போகிறேன்? இன்னைக்கு யூரோப்பில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு அன்கண்ட்ரோல்டு மைக்ரேஷன், எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க. வரவங்களுக்கு ஸ்கில் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து எங்கள் ஊரில் பிழைக்க வழி இல்லை, அதை இவங்க திறந்து விட்டாங்க மவராசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போது அவங்களுக்கு இவங்க தான் வந்து தங்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இதெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பல பேர் வேலையே செய்யாமல் கவர்மெண்ட் சப்சிடியில் காலம் ஓட்டின்னுக்கிறாங்க. இப்போது என்ன ஆகுது? அந்த செலவு இருக்குல்ல, ஏற்கனவே வேலை செய்ய ஆள் இல்லை, இருக்கிறவன் வேலை செய்கிறான் பாருங்க, அவங்கிட்ட டேக்ஸை அதிகமாக்கி இவனுக்கு வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி கட்டுப்படி ஆகும் அது? ஸோ யூரோப் இஸ் அ டையிங் கான்டினென்ட். இந்த மைக்ரண்ட்ஸால ஒன்றும் ஸ்கில் கிடையாது, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுடைய ரிசோர்ஸஸை இழுத்து சாப்பிட்ற லீச்சஸ் அட்டைகள் மாதிரி தான் அவங்க போகிறாங்க. ஸோ 2 பக்கமும் தப்பு பண்ணுறாங்க. இப்போவும் அங்கே வேலைக்கு ஆள் இல்லை, அது வேற விஷயம்.
அதுக்கு ஆள் எடுக்க மாட்டேன்றாங்க, அதுக்கு 1008 ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வராங்க. மற்றபடி நீ பாட்டுக்கு போய் இறங்கினு வச்சுக்கேன், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. இந்த பக்கம் ரஷ்யா, அந்த பக்கம் அமெரிக்கா, 2 பேரையும் முறைச்சிங்கன்னு அவங்க எப்படி சர்வைவ் ஆவாங்க? அப்போ ஒரே வழி சீனா. ஸோ அந்த ஒரு அலைன்மெண்ட் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்கு, பட் வெரி டேஞ்சரஸ் பாசிபிலிட்டி. ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ண நேரத்தை இலைபாங்க கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.